பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் கலைஞரின் கனவு நனவாகியுள்ளது என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான சாந்தன் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தில் திருமணம், காதணி, புனித நீராட்டு விழா, கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட எந்த விசேஷங்கள் நடந்தாலும் அதில் தாய்மாமன் பங்கு என்பது முக்கிய இடம்பெறும். அந்த வகையில் புனித விழா திண்டுக்கல் அருகே சகோதரி மகளுக்கு 300 வகை சீர்வரிசைகளை வழங்கி தாய்மாமன்கள் அசத்தியுள்ளனர். திருவாரூர் மருத்துவமனை படுக்கைகளில் திருநாய்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 9 தமிழ் அறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே கடலில் மூழ்கி உயிரிழந்த சிறுமிகளின் பெற்றோர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் அளித்துள்ளார். முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் மார்ச் 2, 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. பணியிறக்க பாதுகாப்பு உள்ளிட்ட வருவாய்த்துறையினரின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர பஸ்களில் UPI மூலம் டிக்கெட் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் மற்றும் நான் முதல்வன் திட்டங்களுடன் தற்காப்பு கலை பயிற்சி, கல்வி, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக அனுமதியை மீறி சுமார் 2,64,644 லோடு லாரிகளில் செம்மண் எடுக்கப்பட்டுள்ளது. வட்டார வளர்ச்சி அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். குலசேகரன்பட்டினம் ஏவுதளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். இதனையடுத்து திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தில் தயாரிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க RH-200 சவுண்டிங் ராக்கெட் இன்று குலசேகரன்பட்டினத்தில் தற்காலிகமாக கான்கிரீட் தளம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள சிறிய ஏவுதளத்திலிருந்து ரோஹிணி ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் ஊடகம் மற்றும் தகவல் துறையில் மாநில தலைவராக பிரபல பொருளாதார நிபுணரான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை தலைமையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் அருகே 13 வயதுடைய 2 சிறுமிகள் கடந்த 25ஆம் தேதி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருவரது குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடவள்ளி கோவை வேடப்பட்டி அருகே உள்ள குறும்பபாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி, வயது 70. அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையில் ஆசிரியையை கட்டிப்போட்டு 25 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படிக்கும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அடுத்தடுத்து தொடங்கி நடைபெறவுள்ளது. +2 தேர்வு நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ளது. காட்பாடி செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கமாதின், வயது 65. இவரது மனைவி சுபைதா, வயது 62. ஊட்டிக்கு சுற்றுலா சென்றபோது விபத்து ஏற்பட்டு இதில் 2 பேர் பலியாகியுள்ளனர். 2003-2004ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர ஒப்பந்தத்தை இந்திய கிரிக்கெட் வாரியம் இன்று வெளியிட்டது. இதில் 2 முக்கிய வீரர்களான இஷான் கிஷன், ஷ்ரேயாஸ் ஐயர் ஆகியோரை BCCI புறக்கணித்துள்ளது. தமிழகத்தில் மார்ச் 5ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.